சற்று முன் திமுகவில் இணைந்த திலகபாமா ஸ்டாலின் கொடுத்த மிக உயர்ந்த பதவி அதிர்ச்சியில் அன்புமணி ராமதாஸ். அதாவது திலகபாமா அன்புமணி ராமதாஸை விட்டு விலகுவதுதான் நல்லது என பாமக பொதுச் செயலாளர் முரளி சங்கர் பரபரப்பு பேட்டி அளித்துள்ளார். அதில் ராமதாசுடன் 3 தீய சக்திகள் இருப்பதாக அன்புமணி விமர்சித்த நிலையில் திலகபாமா குறித்த ராமதாஸ் தரப்பு விமர்சித்துள்ளது. விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் தனியார் திருமண மண்டபத்தில் ஒருங்கிணைந்த மாவட்ட செயற்குழு கூட்டம் நேற்று நடந்தது. இந்த கூட்டத்திற்கு மத்திய மாவட்ட செயலாளர் டேனியல் தலைமை வகித்தார். பாமக நிறுவனர் ராமதாஸால் நியமிக்கப்பட்ட பொதுச் செயலாளர் முரளி சங்கர், பொருளாளர் சையத் மன்சூர் ஹுசேன் உள்ளிட்டோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் பொதுச் செயலாளர் முரளி சங்கர் பேசுகையில், 36 ஆண்டுகளாக தமிழகத்தில் மிகவும் சிறுபான்மை சமூகமான பழங்குடியினத்தைச் சேர்ந்த என்னை பொதுச் செயலாளராக்கிய மருத்துவர் ராமதாஸுக்கு நன்றி என்று தெரிவித்தார். மேலும் முன்னாள் பொருளாளர் திலகபாமா பேசிய ஆடியோவில், ஐயாவை வைத்துக்கொண்டு எப்படி கட்சி நடத்த முடியும் என கூறியதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் எனவும், மூத்த நிர்வாகிகளையும் திலகபாமா தரைக்குறைவாக நடத்தியதால் கட்சி நிர்வாகிகள் பலர் ஒதுங்கி இருந்தார்கள் என்றும் கூறினார். தற்போது மீண்டும் தீவிரமாக பணியாற்றுகிறார்கள் என்றும், ராமதாஸை விட்டு விலகியது போல் திலகபாமா அன்புமணியை விட்டு விலகுவதுதான் அவருக்கும் கட்சிக்கும் நல்லது என்றும், பாமக நிறுவனர் ராமதாஸிடம் அனைத்து அதிகாரிகளும் இருக்கின்றன எனவும் கூறினார். மேலும் பழங்குடி இனத்தைச் சேர்ந்தவரை பொது செயலாளராக நியமித்துள்ளதை இலந்தை பழம் விற்பவர்களுக்கு பதவி என அன்புமணி கூறுவது தவறு. ராமதாஸ் மிகவும் நிதானமாக தெளிவாக முடிவுகளை எடுக்கிறார் எனவும் கூறினார். மேலும் வெற்றி கூட்டணியை விரைவில் அறிவிப்பார் என்றும், விரைவில் பாமக மாநில பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் எனவும், அதற்கு முன்பு உட்கட்சி பிரச்சனைகளுக்கு சமூக தீர்வு ஏற்படும் எனவும், 2026ஆம் ஆண்டு தமிழக சட்டசபை தேர்தலை பாமக ஒரே அணியாக எதிர்கொள்ளும் எனவும் முரளி சங்கர் தெரிவித்தார். இந்த நிலையில் பாமக சமூக ஊடக பிரிவு கூட்டத்தில் நேற்று முன்தினம் அன்புமணி பேசுகையில், 2024ஆம் ஆண்டு லோக்சபா தேர்தலில் ராமதாஸ் கூறிதான் பாஜகவுடன் கூட்டணி பேசினேன். விசிகாவிற்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் ராமதாஸ் மீது திடீர் பாசம் ஏன்? இதெல்லாம் திமுகவின் சூழ்ச்சி என்றார். மேலும் திமுக தான் பாமகவின் எதிரி என்றும், திமுகவிற்கு எதிராக பிரச்சாரம் செய்யுங்கள் என்றும், தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகைக்கு தற்போது ராமதாஸ் மீது திடீர் பாசம் ஏற்பட்டுள்ளது. என்றைக்காவது ஒரு நாள் ராமதாஸை விசிகா தலைவர் திருமாவளவன் புகழ்ந்து பேசியுள்ளாரா? தற்போது ஏன் புகழ்ந்து பேசுகிறார் எனவும் கூறினார். மேலும் அன்புமணி பேசுகையில், விசிகாவின் வன்னியரசு ரவிக்குமார் சிந்தனை செல்வனுக்கு ராமதாஸ் மீது திடீர் பாசம் ஏற்பட்டுள்ளது. சி.வி. சண்முகம் தைலாபுரம் வருகை குறித்து நான் கேட்டபோது அவர் பத்திரிகை வைப்பதற்காக தான் வந்தார் என ராமதாஸ் கூறினார். மேலும் ஐயா தற்போது ஐயாவாக இல்லை, அவருடன் இருக்கும் 3 பேர் சுயலாபத்திற்காக அவரை பயன்படுத்திக் கொள்கிறார்கள். கடந்த 5 ஆண்டுகளாக அவர் வயது முதிர்வின் காரணமாக குழந்தையாகவே மாறிவிட்டார். இவ்வாறு அன்புமணி ராமதாஸ் தெரிவித்தார். இதற்கு பதிலடியாக எம்எல்ஏ அருள் கூறுகையில், அன்புமணி ராமதாஸை சுற்றி எத்தனை தீய சக்திகள் உள்ளன என்பதை நான் பட்டியலிடட்டுமா? தெருவோரத்தில் இலந்தை பழம் விற்பனை செய்வோர் என்ன அவருக்கு கேவலமா? பாட்டாளி அவமானப்படுத்தாதீர் என விமர்சித்துள்ளார். இந்த நிலையில்தான் பாமக கட்சியில் அன்புமணி ராமதாஸ் இடையேயான மோதல் இன்னும் முடிவுக்கு வராத மன வருத்தத்தில் இருந்த திலகபாமா இந்த பாமக கட்சியை வேண்டாம் என்று முடிவு எடுத்து விரைவில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை சந்தித்து திமுகவில் இணைய உள்ளார். அதேபோல் இதற்காக முதலமைச்சர் ஸ்டாலின் அவருக்கு மிக உயர்ந்த பதவி கொடுக்க உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்த தகவல் பாமக தலைவர்களான ராமதாஸ் அவர்களையும் அன்புமணி அவர்களையும் அதிர்ச்சியடை வைத்து வருகிறது. சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.